உங்களோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பாரப்படுத்தின வார்த்தை சங்கீதம் 5 கடைசி வசனம். நாம் வாசித்த அதே வேத பகுதியில் கடைசி வசனம், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். சார், அப்போ நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அப்படின்னு ஏன் ஞானி எழுதுகிறார்னா, தேவன் நீதிமானை தண்டிக்கிறவர் அல்ல, ஆசீர்வதிக்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? என்ன பிரச்சனைனா, நீதிமானதானே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. அப்படி அல்ல. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஒரு மனிதன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் அவன் வாழ்க்கையில் அவன் செய்து அதற்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்ற வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனைக்கும் அவன் கீழ்ப்படிய வேண்டும், அத்தனையும் அவன் நிறைவேற்ற வேண்டும். அப்படி அந்த நியாயப்பிரமாணத்தில் ஏதாயிலும் ஒன்றை விட்டுட்டு, இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோமே, நியாயப்பிரமாணம் 100 இருக்குன்னு, அதில் 99 சரியாய் செய்துவிட்டு ஒன்றை அவன் விட்டாலும் அவன் நீதிமானாய் தேவன் அவனை அங்கீகரிக்க மாட்டார். இது நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே கொடுக்கப்பட்டது. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் நீதிமான் ஆக முடியாதபடி ஜனங்கள் இருந்தார்கள். ஆகவே தான் நியாயப்பிரமாணம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டு மனுஷனுக்கு முன்பதாக ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டது. ஏன்னால் அன்றைக்கு அதைத்தான் அப்போது மோசே சொன்னார். உபாகம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பினீங்கன்னு சொன்னால், அன்றைக்கு மோசே தம்முடைய ஜனங்களிடத்தில் நினைப்பு ஊட்டுவார். 30ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் பாருங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமி இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுவார். அப்போ அன்றைக்கு ஜீவனும் மரணமும் இருந்தது, ஆசீர்வாதமும் சாபமும் இருந்தது. ஏன் 2ம் இருந்துச்சு கவனிக்கிறீங்களா? 2 ஏன் இருந்துச்சு? நியாயப்பிரமாணம் இருக்கிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீ நடக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நட அப்படின்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கார், ஜீவன் மரணம் ஆசீர்வாதம் சாபம். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் முழுவதும் நடந்தால் அவனுக்கு ஜீவனும் ஆசீர்வாதமும் வரும். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி அவன் நடக்க தவறிவிட்டால் அவனுக்கு தானாகவே மரணமும் சாபமும் வந்துவிடும். இது அந்த காலத்தில் இருந்தது. அதன்படி தான் அன்றைக்கு ஞானியும் எழுதுகிறான், எவன் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்துக்கிறானோ அதை முழுவதும் கை கொள்ளுகிறானோ அவன் நீதிமான் என்று தேவன் முன்பதாக நிலைநிறுத்தப்படுவான். அந்த நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அந்த நீதிமானை நம்ம வாசித்தோம்ல, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சார், இன்றைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதன் நீதிமான் ஆக முடியுமா என்று சொன்னால், பவுல் ரோமாபுரியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனிதனும் நீதிமான் ஆவதில்லை. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 10ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். அது படிங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. அப்போ நீதிமானதான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். அப்போ நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை ஒரு மனிதன் செய்யவில்லை என்றால் அவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராய் ஒருத்தன் இருக்கானாலே அவன் சாபத்துக்குட்பட்டவன் தானாம். ஏன்னா அவனால் அதை 100% செய்து முடிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறார். ஆகவே தான் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாண கிரியைகளினாலே ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவங்கள்ட்ட போயிட்டு, நம்ம சர்ச்சுக்கு போகிறவங்க, நம்ம இப்போ சர்ச்சில் இருக்கிறவங்க விசுவாசிகள்கிட்ட போயிட்டு நீங்கள் நீதிமானா அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதெல்லாம் யார் நீதிமானாக முடியும் அப்படிம்பாங்க. அப்போ யார் நீதிமானாக முடியும்னு சொல்கிறாங்கன்னா அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள். அல்லேலூயா. புரியுதா? நான் கன்வென்ஷன் கூட்டங்களில் போகும்போது ஷெரின் பாட்டு நடத்துவாள். அப்போது நம்ம ஒரு பாட்டு உண்டு, அதாவது என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை நீதிமான் ஆக்கினவர், மகிமை மேல் மகிழ்மைப்படுத்தி மகிமையில் நிறைய செய்தான்னு ஒரு பாட்டை பாடும்போது ஜனங்கள்கிட்ட கேட்பான், நீதிமான்கள்லாம் கைகளை உயர்த்துங்க அப்படின்னு கேட்பான். சர்ச்சில் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் திரளான ஜனங்கள் உட்கார்ந்துருப்பாங்க, ஒரு நபர் கூட கை உயர்த்த மாட்டாங்க.
ஏன் உயர்த்த மாட்டாங்கன்னா, அத்தனை பேருக்கும் தெரியும் நம்மளாம் நீதிமான் கிடையாது. ஏன்னா நீதிமான் கை உயர்த்தினா பக்கத்தில் புருஷன் இருப்பான், இல்லை பொண்டாட்டி இருப்பான், இல்லை புள்ள இருக்கும், இல்லைன்னா மச்சினிர்த்தி இருப்பான், நாத்தனார் இருப்பான், கொழுந்தியார் இருப்பான், மாமியார் இருப்பான், இல்லைன்னா முன்னால் இருக்கிற ஐயர்வாள் இருப்பார். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனும் தன்னை நீதிமான் என்று ஒத்துக்கொள்ள முடியவில்லை என்றால் அத்தனை பேரும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராய் இருக்கிறார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராய் இருக்கிறார்கள் என்று அவர்களே தங்களை ஒத்துக்கொள்கிறபடினால் அவர்கள் சாபத்துக்குட்பட்டு இருக்கிறார்கள். நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது. உண்மையால் நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவன் என்ன ஆகிறது இல்லை. சில பாஸ்டர்ஸ்ட்ட போய் கேளுங்க, ஒரு பாஸ்டர் போய், பாஸ்டர் நான் நீதிமான் ஆகிட்டேன்னு சொல்லி பாருங்க, பயமுடுறான். நானே இத்தனை வருஷம் ஊழியஞ்சேன், இன்னும் நீதிமான் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீதிமான் ஆகிக்கிட்டு இருக்கேன், நேற்று வந்தவன் நீதிமான் ஆகிட்டியா அப்படிம்பாங்க. ஆனால் பேசி பாருங்களேன், ஏதாவது பெந்தைகோஸ் பாஸ்டர் போய் கேட்டு பாருங்களேன். ஏன் தெரியுமா? அத்தனை பேரும் நியாயப்பிரமாணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்வார். அப்போ இந்த வார்த்தை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைவேறனா அவன் சாவரவரை நிறைவேறாது. ஏன்னா அவன் சாவரவரை என்ன இல்லை சொல்லுங்க. ஆனால் அது உண்மை அல்ல, அது உண்மை அல்ல. அப்போ நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை என்று தேவன் அறிந்ததினால வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார். அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டும் எழுதியிருக்க பிரகாரம் கிறிஸ்துதாமே நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது, விசுவாசத்தினாலே நீதிமான். என்ன விசுவாசத்தினாலே நீதிமான்? ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை படிச்சு பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா போட்டிருக்கா. அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நாம் நீதிமானாக முடியாது என்பதை தேவன் அறிந்ததினால அவர் குமாரனை நமக்காய் கிருபாதர பலியாய் கொடுத்து நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினில் அவர் தம்மையில் எடுத்துக்கொண்டு நமக்காக சிலுவையிலே பலியானார். அப்போ இந்த இயேசுவை யார் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் அவரை நம்புகிறார்களோ அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் தேவனாலே. பிரைஸ்லாம். ரோமர் 5:9 வசனத்தை படிச்சு பாருங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நான் நீதிமான் ஆகவில்லை. நல்லா சொல்லுங்க, நான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நீதிமான் ஆகவில்லை, இயேசுவின் இரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்போ நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை இயேசுவின் இரத்தம் செய்து முடித்து விட்டது. அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுறது, எப்படி அதை அறிந்து கொள்வது? அதைத்தான் ரோமர் 5:1 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். போட்டிருக்கா? விசுவாசத்தினாலே நான் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறேன். ஐயா, நீ நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலையே, நீ நியாயப்பிரமாணத்தின் உள்ள செய்து முடிக்கலையே, அதுக்கு நீ கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றவே இல்லையே, நீ எப்படி நீதிமான்? என் ஆண்டவர் இயேசு என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் என்னுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக உயிர் தெழுந்தும் இருக்கிறார். இதை நான் நம்புகிறேன். ஆகவே நான் நீதிமானாய் தேவனால் மாற்றப்பட்டேன். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பாத கிறிஸ்தவன் சாவரவரை சாபத்துக்கு உட்பட்டவன். நீங்கள் நிறைய திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் வேணாம் இந்த ஆவிக்குறை சபைன்னு இருக்கிற போதகர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, அவனே நான் நீதிமான் இன்னும் ஆகலம்மா, நாங்களே இன்னும் தான் நீதிமான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கோம்மா. நியாயப்பிரமாண கிரியைகளினால ஒரு பயலும் சாவரவரை நீதிமானாக முடியாது. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிப்பார். ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் நீதிமானுடைய சிரசின் மேலே வந்து இறங்குது, தங்குது. இறங்குதுங்கிற விட அந்த நீதிமொழிகள் அதில் என்ன 9:6 என்ன போட்டிருக்கு? நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், ஸ்டே பண்ணுது, உட்காருது அப்படியே. அல்லேலூயா.
அப்போ இதை ஏன் நம்ம அனுபவிக்க முடியல, ஏன் பெற்றுக்கொள்ள முடியல, ஏன் என்னை கிறிஸ்தவம் தோத்து கொண்டிருக்கிறதுனா தேவன் நீதிமான் ஆக்கினதை நம்பவில்லை. அப்போ முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நீ செய்து முடிக்கலன்னா உனக்கு சாபம்தான். அதை இன்னைக்கு நம்பிட்டு இருக்கிற நம்ம இயேசுவை நம்பவில்லை. அல்லேலூயா. இதை நம்பணும்ல, அதை நம்பணும். ஆனால் பிசாசு அதை மட்டும் நம்ப சொல்கிறான். எதை நம்ப சொல்கிறான்? நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் நியாயப்பிரமாணம் என்று அதை மாத்திரம் நம்ப சொல்கிறான். ஆனால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்ததை பிசாசு நம்ப விட மாட்டான். எந்த இடத்துலையும் போய் பாருங்கள், ஒரு கிறிஸ்தவனை நல்லா ஜெபிக்கிறாங்க சொல்லி பாருங்க, ஒரு ஊழியக்காரனை போய் கேட்டு பாருங்களேன், பிரதர் நீங்கள் நீதிமானன்னு கேளுங்க, ஏங்க உலகத்தில் யாருமே நீதிமானம் இல்லைங்கன்ட்டு போயிடுவா. ஆமாங்க நான் நீதிமானுங்க, தேவனை நீதிமான் ஆக்கியிருக்காரு கை தூக்கி சொல்ல ஒரு மனுஷன் இல்லை. ஏன் நம்ம வரக்கூடாது? அல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால தான் பெருமாள்புரம் ஓச்சாங்குளத்தில் சாக்கடை பக்கத்தில் குடிச்சிட்டு கிடந்தேன்னா என்னை யாரும் டேனியல் நீ நீதிமான் ஒருத்தரும் சொல்லலை. என் பொண்டாட்டி சொல்லலை, என் பிள்ளைங்க சொல்லலை, எங்கள் அப்பா அம்மா சொல்லலை, யாருமே நீதிமான் சொல்லலை. தேவன் என்னை நீதிமான் ஆக்கினதை நான் நம்பினேன், நான் விசுவாசித்தேன், நான் எழுந்து ஓட ஆரம்பித்தேன். அதனால தான் இன்றைக்கும் ஓடிட்டுருக்கிறேன். அல்லேலூயா. அப்போது நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராய் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாம் நீதிமான் ஆக முடியாது. அப்போ வேதம் சொல்லுகிறபடி அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். சில நினைப்போம், இப்போ நான் நீதிமான்னு நான் என்ன சொன்னாலும் மற்றவங்க அங்கீகரிக்கணும். வாசிக்கலாம், ரோமாபுரியருக்கு பவுல் எழுதின 8ஆம் நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிற கவனிங்க. ரோமர் 8:33. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், ரோமர் 8:33, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறார். ஆய்க்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ தேவன் தெரிந்து கொண்டவனை குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவனை நீதிமானாக்குகிறார். அப்போ ஒரு மனிதன் நம்மை குற்றப்படுத்த முடியாதுன்னு நம்ம நம்பணும். யாரும் நம்மளை கை நீட்டி குற்றப்படுத்த முடியாது நம்பணும். ஏன்னா தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னா அவர் என்னை நீதிமானாக்கி இருக்கிறத நான் நம்பணும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சாலுமே இன்னைக்கு கிறிஸ்தவ ஆசீர்வாதத்தை பெற முடியல. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்காரு. ஆனால் இயேசு ஆராதிக்கிறேன்னு சொல்கிற கிறிஸ்தவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் நீதிமான் இல்லை, ஆண்டவரே நீர் என்னை எப்படி ஆசீர்வதிப்பீர்ன்றான். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? அதான் அர்த்தம். அவர் ஆசீர்வதிக்க நினைத்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவனே தடையா இருக்கிறான். ஆண்டவரே நான் நீதிமானே இல்லை, அந்த இருதயம் சொல்றது நான் நீதிமானே இல்லை, அவர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்போ நாம் விசுவாசிக்கணும், என் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். நான் ஜெபித்ததினாலே நீதிமான் அல்ல, என்னை கழுவிக்கொண்டு நான் அறிக்கையிட்டதினாலே நீதிமான் அல்ல, நான் வேதத்தை பலமுறை வாசித்ததினாலே நீதிமான் அல்ல, நான் ஊழியம் செய்ததினாலே நீதிமான் அல்ல, அவருடைய கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். இந்த நம்பிக்கையை ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையில எடுத்து ஓடுவானால் அவர் நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைப்பார். ஆமென். அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அவன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்போ கர்த்தருடைய கிருபையினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளைகளே என் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போயிட்டு வர கிருபை செய்திருக்கிறார். பல முறை விமானத்தில் பறக்க, பிள்ளைகளே பறக்க கிருபை செய்திருக்கிறார். எத்தனையோ இடங்கள் இன்றைக்கு தூக்கி நிறுத்தி கனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதை விட என்னவனும் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் மிக பெரியவர். ஆகவே நாம் இந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம சொல்ல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் தகுதி இல்லைப்பா, நான் நியாயப்பிரமாணத்தினாலே நான் நீதிமான் ஆக முடியாது, ஆனால் நீர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறீர். ஆகவே உம்முடைய ஆசீர்வாதம் என் சிரசின் மேலே தங்கும், நானும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி நாம் அறிக்கையிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? அப்படியே தேவ சமுத்திரமை தாழ்த்த அர்ப்பணிப்போமா? கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி என் இருதயத்தில் தந்த வார்த்தை இதுதான். அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறவர். நீதிமானின் சரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று ஞானி எழுதியிருக்கிறார். அப்படியானால் தேவ பிள்ளையே, யார் நீதிமான்? நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் குறித்த வேதம் சொல்லுகிறது.
நியாயப்பிரமாண கிரியைக்காரர்கள் தங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தங்களை நீதிமான் ஆக்கி கொண்டு வரட்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. இல்லை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார், என்னுடைய மீறுதலுக்காய் அவர் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டிருக்கிறார், நான் நீதிமான் ஆக்கப்பட அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்று யார் எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறானோ நம்புகிறானோ அந்த மனிதன் அவன் நீதிமானாகவில்லை, அந்த மனிதனை தேவன் நீதிமானாக்குகிறார். அப்படியானால் நீங்கள் தேவனால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ தேவனால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம் சிரசின் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் கணவர் ஆசீர்வதிக்கப்படுவார், பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஜெபிக்கலாம்.